गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। ततश्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना। हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 3 2013 நந்தனநாம சம்வத்சரம் உத்தராயணம் சிசிர ருத்து கும்பமாசம் மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷம் சப்தமி திதி காலம்பரை 7:45 ஷஷ்டி முடிஞ்சு சப்தமி திதி ஆரம்பிக்க போகிறது. விசாகா நட்சத்திரம் இன்றைக்கி மத்தியானம் 12 மணி மட்டும் விசாகா நட்சத்திரம். அதற்கு பிறகு மத்தியானம் அனுராதா நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம். இப்போ ஏற்பட்ட வசதியான இன்னைக்கு நாம் திரும்பவும் ஸ்ரீமத் பாகவதத்தை சேவிக்க போகிறோம். இன்றைய தினம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 32வது அத்தியாயத்தை இன்றைக்கி அதில் சில ஸ்லோகங்களை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம்.
32வது அத்தியாயத்தில் 43 ஸ்லோகங்கள் இருக்குது. அதில் இன்றைக்கி 25 ஸ்லோகங்களை இன்றைக்கி அத்தியானம் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் பாக்கியை பூர்த்தி பண்ணுவோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தம் 33 அத்தியாயங்கள் கொண்டது. அதனால் இந்த 32, 33 இந்த 2 அத்தியாயங்கள் தான் பாக்கி இருக்குது. இதில் அதை நம்ம பூர்த்தி பண்ணிவிட்டாக்க 4வது ஸ்கந்தத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம். நம்ம ரொம்ப நாளாக ஸ்ரீமத் பாகவதத்துக்கிட்ட வராமல் நான் வெளியூருக்கு போனதுனால கிளாஸ்லாம் ஆல்மோஸ்ட் இயர்னு நினைக்கிறேன். இப்போது அட்லீஸ்ட் ஒரு 8 மாதம் 9 மாதம் நம்ம ஒன்றும் கிளாஸ் நடத்தலை. ஐ எம் வெரி சாரி ஃபார் தேட். ஐ அப்பாலஜைஸ். இப்போது மறுபடியும் ஆரம்பிப்பதனால சுருக்கமாக நம்ம பாகவதத்தில் இது வரையும் நடந்த விஷயங்களை சொல்லிவிட்டு I will continue with the 32nd அத்தியாயம் of the Canto 3 of Srimad Bhagavatam. ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ சுக்காச்சாரியால் ஸ்ரீமத் பாகவதத்தை பரீட்சித்து மகாராஜாவுக்கு சொல்லிட்டு வராள். இந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற கிரந்தத்தை வியாசாச்சாரியால் எழுதினாள். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தத்தில் இதை பற்றி சொல்லியிருக்காள். பிரம்மநத்யாம் சரஸ்வத்யாம் ஆஸ்ரம பश्चिमे தடே ஷம்யாப்ராச இதி ப்ரோக்தः ரிஷீணாம் சத்ரவர்தனः தஸ்மின் ஸ்வ ஆஸ்ரமே வியாசः பதரீஷண்டமண்டிதே ஆசீனோப உபஸ்பிருஷ்ய பிரணிதத்யௌ மனஸ்வயம் பக்தியோகேன மனசி சம்யக் பிரணிஹிதே மலே அபஷ்யத் புருஷம் பூர்வம் மாயாஞ்ச ததுபாஸ்ரயாம் அனர்த்தோபசமம் சாக்ஷாத் பக்தியோகம் அதோக்ஷஜே லோகஸ்யாஜானதோ வித்வான் சக்ரே சாத்வத சம்ஹிதாம். இந்த சம்ஹிதை சாத்வத சம்ஹிதைன்னு சொல்கிறாள். பக்தி யோகத்தை எல்லாருக்கும் பரப்ப வேண்டும்ங்கிறதுக்காக, பகவானை பக்தி யோகத்தால் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த அவருடைய ஆசிரமம் பத்ரிகாசிரமம், அங்கே ஒரு பர்ணசாலை போட்டுருக்காள். அதுக்கு ஷம்யாபிராசம்னு பேர். அதில் இந்த பாகவதத்தை ரச்சனை பண்ணாள் வியாசாச்சாரியாள். அதை முதல்ல யாருக்கு உபதேசம் பண்ணாள்னா தன்னுடைய புத்திரனுக்கு உபதேசம் பண்ணாலாம். இந்த பாகவதம் சோகம், மோகம், பயம் இதெல்லாம் யாரை பீடிச்சிருக்கோ அவளெல்லாம் அதெல்லாம் விரட்டி அடிச்சு விடுமாம். ஏன்னா அது கிருஷ்ண கதை அதுக்குள்ளே இருக்குது. யஸ்யாம் வை ஸ்ரூயமாணாயாம் கிருஷ்ணே பரமபூருஷே பக்தி உற்பத்தியதே பும்சः சோகமோக பயாபஹா. சோகம், மோகம், பயம் இதெல்லாம் அபகரிச்சுடுமாம் கிருஷ்ணனுடைய கதை. பக்தி உற்பத்தியதே பும்சः. கிருஷ்ண கதையை கேட்ட உடனேயே பக்தி உள்ளே தோணுமாம். அந்த பக்தி இதெல்லாம் விரட்டி அடிச்சுடுமா. எப்படி வெளிச்சம் இருட்டை விரட்டி அடிக்குமோ அப்படி அடிச்சுடுமாம். அப்பேற்பட்ட இந்த ஸ்லோகத்தை, இந்த சம்ஹிதையை, இந்த புராணத்தை தன்னுடைய குழந்தையான பாதராயணி சுக்காச்சாரியால் அவருக்கு உபதேசம் பண்ணாலாம். ஹரேர் குணாக்ஷிப்தமதிஹி பகவான் பாதராயணிஹி அத்யகான் மகதாக்கியானம் நித்யம் விஷ்ணு ஜனப்பிரியா. சுக்காச்சாரியாளுக்கு உபதேசம் பண்ணாள் முதல்ல. அது சுக்காச்சாரியால் யாரான ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டுக்கு உபதேசம் பண்ணணும், சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணணும்னு தேடிட்டு இருந்தாள். அப்படி தேடிட்டு போயின்ட்டுருக்கிறப்பட்டவருக்கு அங்கே பரீட்சித்து மகாராஜா தான் செய்த ஒரு கர்மாவினால தனக்கு மரணம் ஏற்பட போகிறது 7 நாள்லேங்கிறது தெரிஞ்சுட்டு பிராயோபவேசனாய் கங்கா தீரத்தில் இருந்துட்டு இருந்தான். அவங்ககிட்ட போனாள். இவன் தான் நல்ல அர்ஹன், உபதேசம் பண்ணுவதற்கு அர்ஹன்கிறதா நினச்சிட்டு அந்த பக்த சிகாமணியான பரீட்சித்து மகாராஜா அவனுக்கு இதை உபதேசம் பண்ணலாம். 7 நாளைக்கு பாகவதத்தை எடுத்து உபதேசம் பண்ணாள். அந்த பாகவதத்தை கேட்டுருந்த மகர்ஷிகளெல்லாம் பின்பு ஒரு சமயம் அங்கே சூத்தர்னு ஒருத்தர் அதை கேட்டுருந்தார்.
அதை சத்திரயாகம் ஒரு தடவை நைமிஷாரண்யத்தில் நடந்தது. அந்த சத்திரயாகம் பண்ணுவதற்காக நிறையா ரிஷிகள்லாம் வந்திருந்தாள். அப்போது விராம காலத்தில் இந்த சூத்த புராணிகர் நான் முன்னாடி கேட்டிருக்கேன் சுகாச்சாரியால் பரீட்சத்துக்கு சொன்ன பாகவதத்தைன்னு சொல்லி அதை அவளுக்கு சொல்லிட்டு வராள். அந்த பாகவதத்தை தான் நம்ம கேட்குறோம். அதில் ராஜா பரீட்சித்து பல கேள்விகள் கேட்குறான். அதில் முதல்ல 2 அத்தியாயங்களில் சொல்லிவிட்டு இதில் 3வது அத்தியாயத்தில் முதல்ல 3 அத்தியாயத்தில் சொன்னாள், அப்பா நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு சுகாச்சாரியால் சொன்னார், ஒரு சமயம் விதுரங்கிறது யாருன்னா திருதராஷ்டிரன் பாண்டு இவா 2 பேருக்கும் கசின். அது மகாபாரதத்தில் அது கதை இருக்குது. ஏன்னா சந்தனுன்னு ஒரு மகாராஜா, அந்த மகாராஜாவுக்கு கங்கை பத்னி. ஏன்னா கங்கையை ரொம்ப விரும்பி கல்யாணம் பண்ணிட்டான். அந்த கங்கைக்கும் சந்தனுவுக்கும் பிறந்த புள்ள தான் பீஷ்மர். அவருக்கு பீஷ்மர்னு காங்கேயன்னு பேர். இந்த பீஷ்மர் அந்த சந்தனு மகாராஜா மறுபடியும் ஒரு தடவை இன்னொரு ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிட்டான். ஒரு ஃபிஷர் உமன், சத்தியவதின்னு பேர். அந்த சத்தியவதிக்கும் சந்தனுவுக்கும் பிறந்த குழந்தை விசித்திர வீரியன்னு ஒரு குழந்தை. அந்த விசித்திர வீரியனை அரசாங்கத்தில் ராஜாவாக்கினான். அப்போது அந்த விசித்திர வீரியனுக்கு பொன் தேடுவதற்காக பீஷ்மரை அனுப்பிச்சான். இப்போ பீஷ்மர் போய் அந்த சத்தியவதி பீஷ்மரை இவாளுக்கு நல்ல ஒரு ஸ்திரீயை பொண்ணை அழைச்சின்னு வான்னு சொன்னாள். அவன் காசிராஜாவோட அரண்மனைக்கு போனான். அங்கே காசிராஜாவுக்கு 3 பொண்ணுகள், அம்பா, அம்பிகா, அம்பாலிக்கான்னு 3 பேர். இந்த 3 பேரையும் அழிச்சின்னு வரணும்ட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு 3 பேரையும் அழிச்சின்னு வரத்துக்காக போனான். அப்பொழுது முதல் குமாரத்தி சொன்னால், என்னை முன்னாடியே அப்பா பேசி வச்சிருக்காள், ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ட்டு சொன்னாள். அப்போ இவன் அழிச்சின்னு வந்தவன் திருப்பி அங்கே ஆரம்பித்தான். அப்போது அந்த ராஜா சொன்னால், நீ ஒரு தடவை உன்னை பீஷ்மர் அழிச்சின்னு போயிட்டார், அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாட்டேன்ட்டான். அப்போ அவள் திரும்பி வந்தாள். திரும்பி வந்தால் அவளுக்கு யாருக்கிட்டையும் கல்யாணம் ஆகலை. அது ஒரு பெரிய கதை. பாக்கி இருக்கப்பட்ட 2 பேரையும், அம்பிகே அம்பாலிகே இவா 2 பேரையும் இந்த விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாள். ஆனால் விசித்திர வீரியன் சந்ததி இல்லாமல் இறந்து போயிட்டான். அப்போ இவா 2 பேருக்கும் புத்திர சந்ததி ஒன்றும் இல்லை. அப்போ சத்தியவதி பார்த்தாள். அவள் சொன்னாள், எப்படியான இவாளுக்கு குழந்தையை பிறக்க வைக்க வேண்டும் என்று ஒரு சர்வகேட் ஃபாதர், அது இந்த வியாசாச்சாரியால் பராசரருடைய பிள்ளை, அது ஒரு பெரிய கதை. தன்னுடைய அது சத்தியவதியோட புத்திரர் அவர். ஏன்னா சத்தியவதிக்கு முன்னாடியே பராசரங்கிற மகரிஷிக்கும் அவளுக்கும் பிறந்த குழந்தை தான் வியாசாச்சாரியாள். அதனால தான் அவருக்கு துவைபாயனர்னு பேர், கிருஷ்ண துவைபாயனர்னு பேர். அவர் பேர் கிருஷ்ணன்னு பேர். இந்த வியாசாச்சாரியாள் அவளை கூப்பிட்டு, நீங்கள் இவா 2 பேருக்கும் நீ புத்திரனை உண்டாக்கணும்னு சொன்னாள். அப்பொழுது இந்த மூத்த குமாரி இவர் தாடி மீசி இருக்கிறத பார்த்து கண்ணை மூடினாலாம். அதனால் அவருக்கு பிறந்த குழந்தை திருத்தராஷ்டிரன் பொட்டையாகவே பிறந்தான். 2வது காரி பயத்தில் உடம்பெல்லாம் வெளுத்து போய் அப்பொழுது கர்ப்பம் தரிச்சதுனால அந்த குழந்தை விளவிளையர்னு பிறந்தது. அதனால் அதுக்கு பாண்டுன்னு பேர் வச்சாள். இவா 2 பேரும் என்ன பண்ணாள், இது 2 சரியில்லையேன்னு சொல்லி அவள் சொன்னாள், இன்னொரு தடவை நீ போய் ஒரு பிரஜையை உண்டாக்கு, முதல் குழந்தை பொட்டையாக இருக்குது அதனாலன்னு சொல்லி வியாசாச்சாரியாக அனுப்பிச்சாள். அப்போ இந்த 2 ஸ்திரீகளும் ஒரு அரண்மனையில் வேலை செய்கிற வேலைக்காரி, அவளை போய் நீ வியாசாச்சாரியாலோட சேருன்னு சொன்னாள். அப்போது அதில் பிறந்தவர் விதுரர்னு பேர். விதுரகானாலே வைஸ் மேன்னு அர்த்தம், ரொம்ப கெட்டிக்காரர் அவர். அதனால் அவரும் ஒரு கசின். இவா எல்லாரும் வந்துட்டுருக்கிறதே துரியோதனனுக்கும் இந்த திருதராஷ்டிரனுடைய குழந்தைகளான துரியோதனாதிகள், பாண்டுவனுடைய குழந்தைகளான பாண்டவாள், இவா 2 பேருக்கும் சச்சரவு ஏற்பட்டு சண்டை ஏற்பட்டது. அதெல்லாம் ஒரு பெரிய கதை. அப்போது விதுரர் தான் சாப்பாட்டுக்கு துரோகம் பண்ணப்படாதுன்னுட்டு துரியோதனனோடு கூட இருந்தார். ஒரு சமயம் துரியோதனன் ரொம்ப கடுமையாக அவரை வசிப்பிட்டான்.
இவன் கேவலம் ஒரு வேலைக்காரிக்கு பிறந்த பிள்ளை தானேன்னுட்டு இப்போ விதுரர் என்ன பண்ணார், தன்னுடைய வில்லை அரண்மனை வாசலில் வச்சுவிட்டு தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டார். அதெல்லாம் பாகவதத்தில் சொல்லிட்டு வந்த சுக்காச்சாரியால், அப்பா இந்த விதுரர் தீர்த்த யாத்திரை பண்ணிகிட்டே வந்தார், வந்துட்டு பிரபாச தீர்த்தம்ங்கிறது குஜராத்தில் இருக்குது. துவாரகைக்கு போனால் துவாரகையிலேருந்து சோமநாத்துக்கு போகிற வழியில் அங்கே இருக்குது. அங்கே தான் கிருஷ்ணர் கடைசியில் தன்னுடைய தேகத்தை விட்டுவிட்டு திருப்பி வைகுண்டத்துக்கு போன இடம் அது. அந்த விதுரர் தீர்த்த யாத்திரை போயிட்டு இருக்கிறதே இந்த பிரபாத தீர்த்தத்துக்கு வந்து சேர்ந்தாள். அங்கே கிருஷ்ணனுடைய பரம பக்தரான உத்தவரை பார்த்து அந்த உத்தவர் மூலமாக கதையெல்லாம் தெரிஞ்சின்றாள். நான் க்ஷேத்ராட்டனம் பண்ணிட்டு இருக்கிறதே, தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு இருக்கிறதே என்னென்ன நடந்தது சொல்லுன்னுட்டு. அப்போ உத்தவர் மதுரையில் நடந்த கதைகளையும், எப்படி பாண்டவாளுக்கும் துரியோதனாதிகளுக்கும் சண்டை ஏற்பட்டு இப்போது பாண்டவாள் அந்த ஜெயிச்சு அங்கே தர்மபுத்திரர் ராஜாங்கம் நடத்தின்னு இருக்கிறத பற்றியும், கிருஷ்ணர் துவாரகைக்கு வந்து அங்கே தன்னுடைய ராஜாங்கத்தை நடத்தி இப்பொழுது தன்னுடைய தேகத்தை விட்ட சமயத்தில் உத்தவருக்கும் மைத்ரேயருக்கும் ஞானத்தை உபதேசம் பண்ணிவிட்டு போய் சேர்ந்த விஷயத்தை எடுத்து சொல்லிவிட்டு, அப்பொழுது கிருஷ்ணர் மைத்ரேயர்கிட்ட சொன்னாலாம், விதுரனுக்கு நீ உபதேசம் பண்ணும் ஞானத்தேன்னுட்டு. அதை எடுத்து உத்தவ சுவாமி ரொம்ப உருக்கமாக விதுரருக்கு எடுத்து சொன்ன கதையெல்லாம் சொல்கிறாள் இந்த 3வது ஸ்கந்தத்தில். அப்பொழுது விதுரர் மைத்ரேயரை தேடிந்து மறுபடியும் கங்கா துவாரத்துக்கு வந்து சேர்ந்தாள், ஹரித்வாருக்கு வந்து சேர்ந்தாள். ஹரித்வாரத்தில் மைத்ரேயருக்கும் விதுரருக்கும் நடந்த சம்பாஷணையில் தான் இந்த 3வது ஸ்கந்தத்தில் முழுக்க இருக்குது. அதில் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லும்போது, ஞானத்தை உபதேசம் பண்ணும்போது சொல்லணும்னு சொன்னபோது மைத்ரேயர் அவருக்கு கதையெல்லாம் சொல்லிட்டு வராள். அதில் எப்படி வந்து சிருஷ்டி ஏற்பட்டது என்றெல்லாம் சொல்லி, அப்பொழுது தேவஹூதிங்கப்பட்ட பிரஜாபதியினுடைய பொண்ணான அவள் எப்படி ஒரு கர்தம பிரஜாபதியை கல்யாணம் பண்ணிட்டு அவள் 2 பேருக்கும் கபிலருங்கிறதாக பகவானே சாட்சாத் குமாரனாக வந்து அவதரிச்சது சொல்லி, அந்த கபிலர் மூலமாக அவள் அம்மாவுக்கு ஞான உபதேசம் எப்படி ஏற்பட்டதுங்கிறதெல்லாம் எடுத்து சொல்கிறாள். அதைத்தான் இது வரையும் தான் நம்ம பார்த்தோம். அப்போது கபிலர் அம்மாவுக்கு உட்காத்தி வச்சு, அம்மா உனக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணுறேன்னு ஃபிலாசபி எல்லாம் சொன்னாள். அம்மா சொன்னா, அப்பா இத்தனை ஃபிலாசபின்னு சொல்கிறேன், எனக்கு புரிய மாட்டேங்கிறது, சுலபமாக எடுத்து சொல்லுனாள். அப்பொழுது அம்மா இந்த ஜீவன்கிறது எப்படி உண்டாகிறது தெரியுமான்னு சொல்லி, கர்ப்பத்துக்குள்ளே எப்படி சிசு உண்டாகிறது, அது என்னெல்லாம் பாடுபடுறது, எப்படி ஜீவன் வந்து சம்சாரத்தில் திருப்பி திருப்பி பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு ஏற்படுறது, இதெல்லாம் எடுத்து சொன்னாள். 29வது அத்தியாயம் 30வது அத்தியாயம் 31வது அத்தியாயத்தில் இதெல்லாம் சொன்னாள். 31வது அத்தியாயத்தில் ஜீவன் படுற பாட்டெல்லாம் எடுத்து சொல்லி, அம்மா இதான் அந்த கர்ப்பத்துக்குள்ளான சிசு படுற பாடெல்லாம் எடுத்து சொன்னாள். சொல்லிவிட்டு இந்த 32வது அத்தியாயத்தில் இன்றைக்கி பார்க்க போகிறோமே, அதில் வசத்தியான ஞானத்தை எடுத்து சொல்கிறாள். அம்மா ரொம்ப சுலபமான வழி பகவானை பக்தி பண்ணுறது தான்ம்மா, அதனால் பக்தியை எப்படி பண்ணணும், பக்தியை பண்ணி நீ பகவானை அடைய வேண்டுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன்னு சொல்லி 32வது அத்தியாயத்தில் ரொம்ப வசத்தியாக ஞானத்துக்கு ரொம்ப முக்கியமான ஹேத்து எதுன்னா பக்தி, அந்த பக்தியை எடுத்து சொல்கிறேன்னு சொல்லி சொன்ன 32வது அத்தியாயத்தை இன்றைக்கி நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் a quick way to bring you up to speed with what all we did so many days ago. அதனால் மறுபடியும் இன்றைக்கி 32வது அத்தியாயத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணி பாகவதத்தில் அதை நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே तृतीयस्कन्धे 32ோऽத்தியாயः. ஸ்ரீ ஹரே நமஹ. வழக்கம் போல் இந்த 32வது அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை ஒரே ஸ்லோகத்தில் ஸ்ரீதர வியாக்கியானத்தில் ஸ்ரீதரர் சொன்ன ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு இந்த 32வது அத்தியாயத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுவோம். 32 சாத்விகை தர்மைः ஊர்த்வம் கதிருதீர்யதே தத்ர ஞானவிஹீனஸ்ய ததச்ச புனராகதிः. இந்த 32வது அத்தியாயத்தில் ஒரு ஜீவன்
சத்துவமான தர்மங்கள்னால, இதுக்கு முன்னாடி அத்தியாயத்தில் ரஜோகுணத்தோடு கூட சில தர்மங்கள் பண்ணால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், நல்ல சாதுவாக இருந்துட்டு சத்துவ குணத்தோடு கூட தர்மங்களில் அனுஷ்டானத்தை பண்ணிட்டு சொன்ன கர்மாக்களை செஞ்சுட்டு இருந்தால் அவள் மேல் லோகத்துக்கு கதி ஏற்பட்டு நல்ல உயர்ந்த லோகங்களுக்கு போகிறாள். அங்கே போய் அவளுக்கு ஞானம் ஏற்படலைன்னா அவள் திரும்பி இங்கேயே வந்துடுறாளாம். அவளுடைய புண்ணியம் செலவானோடனே அது சொன்னால், எத்தனை தான் பெரிய மகானாக இருந்தாலும் எத்தனை புண்ணியம் பண்ணி உயரக்கு போய் சொர்க்காதி லோகங்கள்லாம் அனுபவிச்சுட்டு அங்கே ஞானம் ஏற்படலைன்னா திரும்பி வந்து இங்கே தான் வந்து சேரணுமா. அது சொன்னால், தத்ர ஞான விஹீனஸ்ய ததச்ச புனராகதிஹி, மறுபடியும் இங்கே வந்து சுவைனன் இருக்கணும் லோகத்தில் வந்து என்று சொல்லி, அதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கம். அது சொன்னால் இந்த ஸ்ரீதர வியாக்கியானத்தில் द्वात्रिंशे सात्विकैः धर्मैः ऊर्ध्वं गतिरुदीर्यते तत्र ज्ञानविहीनस्य ततश्च पुनरागतिः. श्रीहरे नमः. अथ 32 कपिल उवाच अथ यो गृहमेधीयान् धर्मान् एवावसङ्गृहे काममर्थञ्च धर्मान् स्वान् दोग्धिभूयः पिपर्तितान्. கபிலர் அம்மாவை பார்த்து சொல்கிறாள், அம்மா, எவன் ஒருவன் 4 ஆசிரமங்கள் இருக்குது, அதில் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு வசத்தியான ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம், அதில் ஸ்ருதியிலையும் ஸ்மிருதியிலையும் சொல்லப்பட்ட தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு, அந்த அனுஷ்டானம் எதுக்காக பண்ணுறான்? நல்ல காமத்தையும் அர்த்தத்தையும் கறக்கிறான். அப்படி காமம் அர்த்தம் இது ரெண்டும் ஏற்பட வேண்டும், தனக்கு நல்ல சொர்க்காதி லோகங்கள் கிடைக்கணும்னு ஒரு காமம், அந்த கிடைச்ச சொர்க்கங்கள் இருக்கே அதான் அர்த்தம், இது ரெண்டும் வேணுங்கிறதுக்காக தன்னுடைய தர்மங்களை வேதத்திலையும் ஸ்மிருதியிலையும் சொன்ன தர்மங்களை அனுஷ்டிக்கிறான். அப்படி இருக்கிறவன் இருக்கானே அவன் மூடன். ஏன்னா தன்னுடைய காமத்துக்காக அப்படி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறான். யஜ்ஞங்கள், அக்னிஷ்டோமாதி யஜ்ஞங்கள் பண்ணி சொர்க்கத்தை கிடைக்கணுங்கிறதுக்காக. அதனால் அவன் காமத்துக்காக பண்ணுறானா. சச்சாபி பகவத் தர்மாத் காமமூடः பராங்முகः யஜதே க்ரதுபிர் தேவான் பித்ருஞ்ச ஸ்ரத்தையான்விதः. பித்ருபக்தி பண்ணி பித்ருக்களுக்கு ஸ்ராத்தங்கள்லாம் பண்ணுறான், வசத்தியாக பண்ணுறான். தேவதைகளெல்லாம் பூஜை பண்ணி யஜ்ஞங்கள் பண்ணி ஆராதிக்கிறான். என்னத்துக்காகனால், இப்படி பண்ணால் தனக்கு புண்ணியம் கிடைக்கும், உயர்ந்த லோகங்கள் கிடைக்குங்கிறதான ஒரு ஆசையில் இப்படி பண்ணுறானா. அவன் மூடன் நாள். சச்சாபி பகவத் தர்மாத் காமமூட பராங்முகः யஜதே க்ரதுபிஹி தேவான் பித்ருஷ்ய ஸ்ரத்தையான்விதः. மூடன்னு சொன்னாலேங்கிறதுக்காக அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. இந்த கர்மாக்களெல்லாம் எதுக்கு செய்யணும்னு சாஸ்திரம் சொல்கிறதுன்னா, இந்த பிரவೃತ್ತಿ போய் நிவர்த்தி ஏற்படுறதுக்காக பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இதுலேருந்து நமக்கு கர்மா பல தியாகம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. பகவத்கீதையிலையும் அதான் சொல்கிறாள். கர்ம பல தியாகம் இருக்கே, அந்த பண்ணின பலத்தை பகவானுக்கு கொடுத்துடணும். அதனால தான் என்ன கர்மா பண்ணாலும் கடைசியில் என்ன சொல்கிறோம், இது நம்ம பண்ண அத்தனை கர்மாக்களையும் பிரம்மார்ப்பணமஸ்து கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு எல்லாத்தையும் கொடுத்து விட்றோம், தனக்கு வேண்டான்னு வச்சுக்கிறோம். அப்போ ஏற்பட்ட வந்தான் வசத்தி. அப்படி இல்லாமல் தனக்கு நல்ல புண்ணியங்கள் ஆர்ஜிதம் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணுறவன் மூடன் நாள். யஜதே க்ரதுபிர் தேவான் பித்ருஷ்ச ஸ்ரத்தையான்விதः. பித்ருபக்தியோடு கூட தன்னுடைய மூதாதையர்களுக்கு ஸ்ராத்தாதி கர்மாக்கள் பண்ணுறான். தத் ஸ்ரத்தையா கிராந்தமதிஹி பித்ருதேவம் ரதப்புமான் கத்வா சாந்திரமசம் லோகம் சோமபாக புனரேஷ்யதி. அவன் சோமபானத்தை பெருகிக்கொண்டு உயர்ந்த சந்திரலோகம்ங்கிறதான வசத்தியான லோகங்களுக்கு தன் பண்ண புண்ணியத்தினால போகிறான். அவன் அப்படி போனவன் அதை புண்ணியம் முடிந்த பிறகு திரும்பி இங்கே வந்து விடுறான் நாள். ஏன்னா அதெல்லாம் முடிஞ்சு விடுறது, செக்கெல்லாம் எழுதி
கொடுத்தாச்சுன்னா பேங்கில் பேலன்ஸ் கிடையாது. அப்புறம் திரும்பி வந்து விட்றான் நாள் புனராகத் பிதிருதேவகா புமானு புனரேஷ்யதி, திரும்பி இங்கே வந்து விட்றானா. யதா சாஹீந்திர சையாயாம் சேதே அனந்தாசனோ ஹரிஹி ததா லோகாலயம் யாந்தி தயேதே கிரகமேதினாம். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மறுபடியும் ஆதிசேஷ தல்பத்தில் படுத்துந்து கண்ணை மூடி விட்றாள். கண்ணை இப்படி யோகா தூக்கத்தில் மூடி விட்றாள். கண்ணை மூடினோடனே என்ன ஆகிடுறது, அவர் சிருஷ்டி பண்ண அத்தனை லோகங்களும் மறைஞ்சு போய்டுறது, அழிஞ்சு போய்டுறது. அப்போ என்ன ஆறுதுனால் யதா சாஹீந்திர சையாயாம் சேதே அனந்தாசனோ ஹரிஹி. அனந்தன்கிறதா நாக பாம்பு இருக்கே, அது மேலே பள்ளி கொண்டிருக்கப்பட்ட சுவாமி எப்போ கண்ணை மூடுறாளோ அப்பொழுது ததாலோகாலயம் யாந்தி தயேதே கிரகமேதினாம். அப்போது இத்தனை பேரையும் அனுபவிச்சுருந்த லோகங்களெல்லாம் உள்ளே அழிஞ்சு படுறது, ஒன்றும் இல்லாமல் படுறது. அப்போது என்ன ஆகும்னால் ஏ ஸ்வதர்மான் ந துஹ்யந்தி தீராக காமார்த்தஹேதவே நிஸ்ஸங்காக ந்யஸ்தகர்மாணः பிரசாந்தாக சுத்தச்சேதசः. எவாள்னா தீரர்களாக இருந்துட்டு துளி கூட ஒன்றுலேயும் பற்று இல்லாமல் எல்லா பண்ணின கர்மாக்களெல்லாம் ஈஸ்வரங்கிட்ட அர்ப்பணம் பண்ணுறோங்கிறதாக எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிவிட்டு அந்த கர்ம பலத்தை அனுபவிக்கணுங்கிறதான எண்ணம் இல்லாமல் ரொம்ப சாந்த ஸ்வரூபத்தோடு கூட சுத்த மனசோடு கூட சுத்த சித்தத்தோடு கூட நிவர்த்தி மார்க்கத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணணுங்கிற ஒரே எண்ணத்தோடு கூட பிரவருத்தியிலேருந்து அந்த புண்ணியத்தினுடைய பலத்தை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் அகங்காரம், நான் தான் எல்லாம் பண்ணுறேன், இந்த யஜ்ஞங்கள்லாம் நான் தான் பண்ணியிருக்கேங்கிறதான ஒரு அகம் கரோமீதி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்கே அது அகங்காரம். அப்படி இல்லாமல் இந்த ஸ்வதர்மம் விதிக்கப்பட்டிருக்கு. எதுக்குன்னா மனசை சித்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்காக ஏற்பட்டது இந்த கர்மாக்கள் எல்லாம்ங்கிறதாக நினச்சிண்டு காமம் அர்த்தம் இதுக்கு வேண்டி இந்த தர்மங்கள் செய்யாமல் யார் இருக்காளோ அவள் தான் தீராள். அவள் கதி என்ன ஆகும்னால் இந்த ஸ்லோகத்தில் நிஸ்ஸங்காஹ ந்யஸ்தகர்மாணஹ பிரசாந்தாக சுத்தச்சேதசஹ. அவள்லாம் என்ன ஆகும்னால் நிவத்தி தர்ம நிரதாக. அவளுக்கு பிரவருத்தி மார்க்கத்தில் ஈடுபாடு இல்லை. அக்னிஷ்டோமாதி யஜ்யங்களை சொர்க்கத்துக்கு போகணுங்கிற எண்ணம் கிடையாது அவளுக்கு. அவள் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாள்னா சித்தத்தை பரிசுத்தப்படுத்திக்கணுங்கிறதுக்காக கர்மாக்களை பண்ணுறாள், பூஜை பண்ணுறாள். அவள் என்ன ஆகுதுனால அவளுக்கு ஸ்வதர்மாக்கியேன சத்வேன பரிசுத்தேன சேதசா. அவருடைய சேத்தஸ் இருக்கே, சித்தம் இருக்கே, அதெல்லாம் பரிசுத்தமாயிடுறது இப்படி கர்மாக்கள்னால. அவள் எப்படி போகிறாள்னால் சூரியத்வாரேன தேயாந்தி புருஷம் விஸ்வதோ முகம் பராவரேஷம் பிரகிருதிம் அஸ்யோத்பத்யந்த பாவனம். அவள் சூரிய மண்டலத்தை தொலைச்சுண்டு ஒரு ஓட்டை போட்டுண்டு அது வழியாக இந்த பிரபஞ்சத்துக்கு பிரகிருதி முதலான உண்டாக்கப்பட்டு இருக்கப்பட்ட புருஷன் இருக்காரே, அந்த புருஷன் பரமபுருஷன் பெருமாள் சுவாமி மகாவிஷ்ணு, அவரை போய் அடைஞ்சு விடுறாளாம் அவள்லாம். அப்படி எல்லாத்தையும் விட்டவாள். அது இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். பராவரேஷம் பிரகிருதிம் அஸ்யோத்பத்யந்த பாவனம் த்விபரார்த்தாவசானேயः பிரலயோ பிரம்மணஸ்துதே தாவதத்யாசதே லோகம் பரஸ்ய பரசிந்தகாः. அவ ஹிரண்ய கர்ப்பங்கிறதான பிரம்மா இருக்காளே, பிரம்மலோகம் போய் அங்கே பரமேஸ்வரனை உபாசிச்சுண்டு பகவானை உபாசிச்சுண்டு, பரமேஸ்வரன்னா இங்கே மகாவிஷ்ணு சொல்கிறாள், அந்த பிரம்மா உபாசனை பண்ணிட்டு பரமேஸ்வரன் சாட்சாத் பரம்பொருளை உபாசனை பண்ணிட்டு அவள் அந்த பிரம்மதேவனுக்கே சாஸ்வதம் இல்லை. அவருக்கு 2 பரார்த்தங்கள், ஏன்னா பரான்னு அவருக்கு லைஃப் ஒரு பராதான், அது 2 பரார்த்தங்கள் இருக்குது.
இந்த 2 பரார்த்தங்கள் முடிஞ்சோடனே மகாபிரளயம் ஏற்படுறது. அப்பொழுது பிரம்மாகம் முதற்கொண்டு இழுத்து விடுறாள் சுவாமி, ஒன்றும் இல்லாமல் படுறது. அதனால் அந்த லோகத்துக்கு போனவாள் எல்லாரும் அந்த 2 பரார்த்தங்கள் முடிஞ்சு எப்போ பிரளயம் ஏற்படுறோண்டோ அந்த பிரளயம் ஏற்படுற பரியந்தம் ஆனந்தமாக பிரம்மலோகத்தில் வச்சுட்டு இருக்காளாம். அப்போ ஏற்பட்ட மகான்கள்லாம் அதை இந்த இடத்துல சொன்னாள். அதற்கு பிறகு சொல்ல போகிறாள் அவளுக்கெல்லாம் என்ன ஆப்போடுதுன்னுட்டு. இந்த 8 ஸ்லோகங்களையும் இப்பொழுது நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே तृतीयस्कन्धे 32 श्रीहरे नमः. कपिल उवाच अथ यो गृहमेधीयान् धर्मानेवावसन् गृहे काममर्थं च धर्मान् स्वान् दोग्धिभूयः पिपर्तितान् स चापि भगवद्धर्मात् काममूढः पराङ्मुखः यजते क्रतुभिर्देवान् पितॄंश्च श्रद्धयान्वितः तच्छ्रद्धया आक्रान्तमतिः पितृदेवव्रतः पुमान् गत्वा चान्द्रमसं लोकं सोमपाः पुनरेष्यति यदा चाहीन्द्रशय्यायां शेते अनन्तासनो हरिः तदा लोकालयं यान्ति तयेते गृहमेधिनां ये स्वधर्मान्न दुह्यन्ति धीराः कामार्थहेतवे निस्सङ्गाः न्यस्तकर्माणः प्रशान्ताः शुद्धचेतसः निवृत्तिधर्मनिरताः निर्ममाः निरहङ्कृताः स्वधर्माख्येन सत्त्वेन
ஸ்வதர்மாख्येन சத்வேன பரிசுத்தேன சேதசா பரிசுத்தேன சேதசா பரிசுத்தேன சேதசா சூரியத்வாரேன தே யாந்தி சூரியத்வாரேன தே யாந்தி சூரியத்வாரேன தே யாந்தி புருஷம் விஸ்வதோ முகம் புருஷம் விஸ்வதோ முகம் புருஷம் விஸ்வதோ முகம் பராவரேஷம் பிரகிருதிம் பராவரேஷம் பிரகிருதிம் பராவரேஷம் பிரகிருதிம் அஸ்யோத்பத்யந்த பாவனம் அஸ்யோத்பத்யந்த பாவனம் அஸ்யோத்பத்யந்த பாவனம் द्विपरार्धावसानेयः 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 प्रलयो ब्रह्मणस्तु ते प्रलयो ब्रह्मणस्तु ते प्रलयो ब्रह्मणस्तु ते तावदध्यासते लोकं तावदध्यासते लोकं तावदध्यासते लोकं परस्य परचिन्तकाः परस्य परचिन्तकाः परस्य परचिन्तकाः ஸ்ரீஹரே நமஹ. அடுத்த 9வது ஸ்லோகத்திலேருந்து அம்மாவுக்கு எடுத்து சொல்கிறாள். அம்மா, ஏன் பரம புருஷனான பகவான் மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் அவனை போய் ஏன் பஜிக்கணும்னு காரணம் சொல்கிறேன். அவன் ஒருவன் அடைஞ்சால்தான் திருப்பி திருப்பி பிறவிங்கிறது ஏற்படாது. பாக்கி எல்லாருக்கும் பிரம்மாவாக இருந்தாலும் சரி, சனகாதி ரிஷிகள், சனத்குமாராள் இவாளாக இருந்தாலும் சரி, மரிச்சியாதி மருஷிகள் எல்லாரும் நல்லது தான் பண்ணுறாள். எல்லாரும் ஆசை இல்லாமல் தாங்கள் பண்ண கர்மாக்களை தியாகம் பண்ணுறவாளாக இருந்தும் கூட அவள் கூட பிரம்மலோகத்தில் இருந்தது. பிரம்மாவும் கடைசியில் பிரளயத்தும் போது பகவானை அடைஞ்சிவிட்டு திருப்பியும் மறுபடியும் திரும்பி வந்து விடுறாள். பிரம்மாவை தோண்டி விடுறாள், மரிச்சியாதி ரிஷிகளாக வந்து விடுறாள், சனக்காதிகளாக வந்து விடுறாள். அது இப்படி ஆயிடுறதுமா, மறுபடியும் சிருஷ்டி ஏற்படுறத. ஆகினாலே நீ பகவானைத்தான் போய் பக்தி பண்ணணுங்கிறதாக எடுத்து அம்மாவுக்கு சொல்கிறாள். அடுத்த சில ஸ்லோகங்களில் ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்மாம்போ அனலாநிலவியன் மன இந்திரியார்த்த பூதாதிபிஹி பரிவிருத்தம் பிரதிசஞ்சீர்ஷுஹு அவ்யாக்கிருதம் விஷதி யர்ஹி குணத்ரயாத்மா காலம் பராக்கியம் அனுபூய பரஸ்வயம்பூஹு. அம்மா, இந்த 3 குணங்கள் அதுகள்லாம் அப்படி பர்டர்பேஷன் ஆச்சுன்னா, சத்துவம் ரஜசு தமசுன்னு 3 குணங்கள் இருக்குது. இந்த 3 குணங்களுடைய சேர்க்கையினால் அதுகள் பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிடுறது. அதில் பர்டர்பேஷன் ஏற்பட்டதுன்னா சிருஷ்டி ஏற்படுறது. அதனால் பகவானான பரம்பொருள் இருக்காரே, அவர் இந்த 3 குணங்களை வச்சுருக்கப்பட்டவர். அது மாத்திரமா, இந்திராதி தேவதைகள் எல்லாருக்கும் மேல்பட்டவர் அவர். அவர் ஸ்வயம்பு, தானாகவே உண்டான பிரம்மதேவன் இருக்கானே, அவனு கூட அவனுடைய துபரார்த்த காலம் முடிஞ்சோடனே இந்த பூமி, ஜலம், அக்னி, காற்று, ஆகாசம், இப்படி பஞ்சபூதங்கள், மனசு, இந்திரியங்கள், 10 இந்திரியங்கள், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் இத்தியாதிகள், சப்தாதி விஷயங்கள், அகங்காரம், இதெல்லாம் சேர்ந்து இருக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டம் இருக்கே, அதை உள்ளே இழுத்து விடுறாள் பரம்பொருள். அந்த சமயத்தில் என்ன ஆகுது? அப்போ பிராணன், மனசு, இதை எல்லாத்தையும் ஜெயிச்ச இந்த யோகிகள் இருக்காளே, அவள் கூட அந்த பிரம்மாவை அடைஞ்சவாள் இருக்காளே, அவளும் நிவிற்த்தியை அடையாமல் இந்த பிரம்மதேவனோடு கூடவே இருந்து ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு திருப்பி சிருஷ்டி ஏற்பட்டதே திரும்பி வந்து விடுறாள். எத்தாஞ்சி சொன்னாள், க்ஷ்மாம்போ, க்ஷ்மான பூமி, அம்பஹானா தண்ணி, க்ஷ்மாம்போ அனலா, அனலம்னா நெருப்பு, அக்னி,
அனிலம், அனிலம்னா காற்று. அப்படி பஞ்சபூதங்களை சொன்னால் வியன்னாக்கா ஆகாசம். க்ஷ்மாம்போ நலா நிலவியன் மன இந்திரியார்த்த பூதாதிபிஹி பரிவிருத்தம் பிரதிசஞ்சிஹீர்ஷு. இதான் இது எல்லாத்தையும் வச்சுருக்கப்பட்டவர் பரமபுருஷன், பெருமாள். அவ்யாக்கிருத்தம் விஷதி அருகி குணத்ரயாத்மா. 3 குணங்களையும் வச்சுண்டு அந்த 3 குணங்களுடைய சேர்க்கை பர்டர்பேஷன் ஏற்பட்ட போது சிருஷ்டியை, மாயை உண்டாக்கி சிருஷ்டியை உண்டாக்குறார். அதுலேருந்து காலத்தை உண்டாக்குறாள், டயத்தை உண்டாக்குறாள். குணத்ரயாத்மா காலம் பராக்கியம் அனுபூய பரஸ்வயம்பூ. இது எல்லாத்தையும் அவர் பிரம்மாவுக்கு கொடுத்து சிருஷ்டி பண்ணுறதுக்கு ஒத்தாசை பண்ணி வைக்கிறாள். அப்பேற்பட்ட இந்த பிரம்மாவே பிரளயமான மகா பிரளயம் ஏற்பட்டோடனே அந்த பகவான்கிட்ட போய் சேர்ந்து விட்றாள்மா. ஏவம் பரேத்திய பகவந்தம் அனுப்பிரவிஷ்டா ஏ யோகினோ ஜிதமருண் மனசோ விராகா. எப்பேற்பட்ட வாழ்னா சனகாதி ரிஷிகள், மரிச்சியாதி மகர்ஷிகள், அவள்னா ஜிதமருண் மனசா. மருத்துவனாக பிராணன், காத்து, மனசு, இதெல்லாம் ஜெயிச்சவாள். பிராணாயாமம் பண்ணி பண்ணி காத்தால் பிராணனை அடக்கி மனசை அடக்கி விராகாக ஒன்றுலேயும் ஆசை பற்றெல்லாம் விட்டுவிட்டு இருக்கப்பட்டவாள் யோகினாக. அவள் முதற்கொண்டு பிரம்மாவை அடைஞ்சி பிரம்மாவோட கூட அவளும் சேர்ந்து பகவான்கிட்ட போடுறாள். திரும்பி இங்கே வந்து விடுறாள். தேனைவ சாகம் அமிர்தம் புருஷம் புராணம் பிரம்ம பிரதானம் உபயாந்தி அகதாபிமானாக. அகதாபிமானாக அவளுடைய எண்ணம் என்ன? திருப்பி திருப்பி கீழே மறுபடியும் சிருஷ்டி ஏற்படாமல் இருக்கணுங்கிறது. அது அவளை கிடைக்கிறது இல்லை. அதனால் அம்மா, நீ இந்த கர்மாக்களை செஞ்சு பிராணனையும் மனசையும் அடக்கின மாத்திரம் போகாது. யோகம் பண்ணி பகவானை போய் பக்தி பண்ணணுங்கிறதுக்காக இத்தனையும் ஊனி சொல்கிறாள் அம்மாட்டக்க. ஸ்வாம்போ நலா நிலவியம் மன இந்திரியார்த்த பூதாதிபிஹி பரிவிருத்தம் பிரதிசஞ்சிஹிர்ஷு அவ்யாக்கிருதம் விஷதி அர்ஹி குணத்ரயாத்மா காலம் பராக்கியம் அனுபூய பரஸ்வயம்பூ ஏவம் பரேத்ய பகவந்தம் அனுப்பிரவிஷ்டா ஏ யோகினோ ஜிதமருண் மனசோ விராகாः தேனைவ சாகமமிருதம் புருஷம் புராணம் பிரம்ம பிரதானம் உபயாந்தி அகதாபிமானாக. சொன்னாள் அம்மாட்ட. சொன்னாள் மறுபடியும், அம்மா அததம் சர்வபூதானாம் கிருத்பத்மேஷு கிருதாலயம் ஸ்ருதானுபாவம் சரணம் பிரஜபாவேன பாமினி. அம்மா, ஆகினால் நீ என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? சும்மா கர்மா பண்ணிட்டு யோகத்தை பண்ணிட்டு அது மாத்திரம் இருந்தால் போராதுமா. நேராக போய் பகவானே பாதார விந்தங்களில் சரணம்னு அடைஞ்சி பகவானை போய் பக்தி பண்ணுனாள். அததம் சர்வபூதான், அவன் எப்பேற்பட்டவன்? அததம் சர்வபூதானாம் ஹிருத்பத்மேஷு கிருதாலயம். அவனுக்கு ஒரு ஆலயம் இருக்குது, ஒரு டெம்பிள் இருக்குது. அது எப்பேற்பட்ட டெம்பிள்? பெருசாக கோபுரம் வச்ச டெம்பிள் இல்லை. எல்லா ஜந்துக்களுடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் இருக்கப்பட்டவர். நம்ம உள்ளே போய் பார்க்கணும், அந்தர்முகமாக உள்ளே போய் பார்த்தாங்க, அங்கே இருக்காராம் சுவாமி. அததம் சர்வபூதானாம் ஹிருத்பத்மேஷு கிருதாலயம். ஒவ்வொரு ஜந்துவனுடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் ஆலயத்தை உண்டாக்கின்னு அங்கே இருந்திருக்கப்பட்ட பகவான் இருக்காரே, அவரை போய் சரணமடையினா என்ன அர்த்தம்? உள்ளே பாருங்கள். அதனால தான் சுவாமிக்கு பேர் அதோக்ஷஜன்னு பேர். அதானா கீழேன்னு பேர். அக்ஷம்னா கண்ணு, ஜானா உண்டாருதுன்னு அர்த்தம். அதோக்ஷஜம்னா என்ன? உள்நோக்கி பார்வையை செலுத்தினால் உண்டாகுமா? என்ன உண்டாகும்? ஞானம் உண்டாகும். அந்த ஞானமாக இருக்கப்பட்டவன், அந்த ஞானம் இருக்கே, அதை உண்டாக்குறவன் பகவான். அதனால் அவருக்கு அதோக்ஷஜன்னு பேர். அதனால தான் முதல்ல ஸ்ரீதரர் சொன்னபோது அதோக்ஷஜன்கிற பதத்தை உபயோகம் பண்ணியிருக்காள் ஒரு இடத்துல. இந்த அதோக்ஷஜனுங்கிறான சுவாமி இருக்காளே பரம்பொருள், அவனை போய் பஜனை பண்ணினாள். ஏ அம்மா நாள். அததம் சர்வபூதானாம் ஹிருத்பத்மேஷு கிருதாலயம் ஸ்ருதானுபாவம் சரணம் பிரஜபாவேன பாமினி. சரணம் ரஜ நாள். அவனை போய் சரணமட நாள். ஆத்யஸ்திரஜராணாம் யோ வேதகர்பः சஹர்ஷிபிः யோகேஸ்வரைः குமாராத்யைः சித்தையோகப்பிரவர்த்தகைः பேததிருஷ்ட்யாபிமானேன நிஸ்ஸங்கேனாபி கர்மணா கர்த்ருத்வாத் சகுணம் பிரம்ம
புருஷம் புருஷர்ஷபம். அம்மா குமாராத்தியைகி சனத்குமாராதிகள்னா அவள்னா எப்பேற்பட்டவாள்? அவள்னா யோகிகள், ஒன்னிலையும் ஈடுபாடு இல்லாமல் விராக புத்தி உள்ளவாள். நிசங்கேனாபி கர்மனா, அவள் என்ன பண்ணுறாள்? ஒரு கர்மா பண்ணால் தங்களுக்கு பெரிய லோகங்கள்லாம் கிடைக்கணும்னு எண்ணத்தோடு பண்ணுறது கிடையாது. எது பண்ணாலும் அஹேதுகீம் பக்தியும் குர்வந்தி. அவள் அது மாதிரி அஹேதுகீம் பக்தியும் பண்ணல, அஹேதுகீம் கர்மா பண்ணுறாள். ஏதான ஒன்று ஹேத்து காரணத்துக்காக பண்ணதில்லை. அவள் நமக்கு வேதம் சொல்லியிருக்கேன்னு பண்ணுறாளாம். அப்படி பேத திருஷ்டியாபிமானேன நிசங்கேனாபி கர்மனா. அவள் அவளுக்கு பேத திருஷ்டி இருக்குது. அவளுக்கு அந்த திருஷ்டி இருக்கிறதுனால அவள் பண்ண கர்மாக்கள் இருந்தால் கூட அவளுக்கு உயர்ந்த பிரம்ம பதவி கிடைச்சி பிரம்மாவோடு கூட இருந்துருக்காள். ஆனால் மறுபடியும் பிரளயம் ஏற்பட்டோன்னா பகவான் இப்படி போடுறாள். ஆனால் திருப்பி இங்கே உட்காந்து விடுறாள். திருப்பியும் சனகாதிகள்லாம் விடுறாளேம்மா. அதுதான் சொன்னாலிங்க. சம்ஸ்ருத்திய புனः காலே காலேனேஸ்வரமூர்த்தினா ஜாத்தே குணம் யதிகரே ஜாத்தே. மறுபடியும் பகவான் என்ன பண்ணுறாள்? மகாபிரளயத்துக்கு அப்புறம் இந்த 3 குணங்களையும் எடுத்து ஒரு பத்ரபேஷம் பண்ணுறாள். வியதிகரம், அதாவது குணங்களுடைய க்ஷோபம் ஏற்படுறது. க்ஷோபம்னா பத்ரபேஷன். அப்போ என்ன ஆகுது? கலர் தெரியும். எப்படின்னா எல்லா கலரும் சேர்ந்து ஒழுங்காக இருந்திருந்துன்னா கலரே இல்லாத மாதிரி தோணும், வெள்ளை கலராக தோணும். இந்த வெள்ளை கலரை பர்டர்பேஷன் பண்ணால் என்ன பண்ணுறது? அப்புறம் அதில் விப்ஜிஆர் வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், ஆரஞ்சு எல்லாம் இருக்குங்கிறது தெரிகிறது. சிருஷ்டி ஏற்படுறது. அதான் சொல்கிறாள் பகவான் என்ன பண்ணுறாள்? மறுபடியும் இந்த குணங்களெல்லாம் சத்துவ ரஜஸ்தம குணங்களெல்லாம் எடுத்து ஒரு ஷொட்டுறாள். அப்போது எல்லாம் மறுபடியும் பிரஜா சிருஷ்டி ஏற்படுறது, எல்லாம் சிருஷ்டிகளை ஏற்படுறது. ஜாத்தே குணம் யதிகரே யதா பூர்வம் பிரஜாயத்தே. முன்பு எப்படி இருந்ததோ இந்த விஸ்வம் அதே மாதிரி மறுபடியும் உண்டாருது. உண்டாகி போய் இப்படியே ஆயின்ட்டுருக்கு பெரனியலி. அப்போ இவாளும் கீழே மறுபடியும் சிருஷ்டி ஏற்படுறதுமா. அப்படி மரீச்சியாதிகள், சனகாதி ரிஷிகள் எல்லாரும் இப்படி ஆயிடுறது. அப்படி இல்லாமல் உனக்கு இருக்கணும்னா என்ன பண்ணணும்னால் ஐஸ்வர்யம் பாரமேஷ்டியஞ்ச தேபி தர்ம விநிர்மிதம் நிஷேவிய புனராயாந்தி குணம் வியதிகரே சதி. குணங்கள்லாம் மறுபடியும் வியதிகரம் ஏற்பட்டு பத்ரபேஷம் ஏற்பட்டோன்னா அவளும் கீழே மறுபடியும் சுட்டியாகி விழுந்துடுறாள். இந்த 15 ஸ்லோகங்கள், இந்த 15 ஸ்லோகங்கள் மட்டும் இருக்கிறத நம்ம இப்போது அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. ஸ்மாம்பः அனலாநிலவியத் மன இந்திரியார்த்த ஸ்மாம்போ அனலாநிலவியன் மன இந்திரியார்த்த ஸ்மாம்பः அனலாநிலவியன் மன இந்திரியார்த்த பூதாதிபிः பரிவிருத்தம் பிரதிசஞ்சீர்ஷு. பூதாதிபிः பரிவிருத்தம் பிரதிசஞ்சீர்ஷு. பூதாதிபிः பரிவிருத்தம் பிரதிசஞ்சீர்ஷு. அவ்யாக்கிருதம் விசதி யர்ஹி குணத்ரயாத்மா. அவ்யாக்கிருதம் விசதி யர்ஹி குணத்ரயாத்மா. அவ்யாக்கிருதம் விசதி யர்ஹி குணத்ரயாத்மா. காலம் பராக்கியம் அனுபூய பரஸ்வயம்பூः. காலம் பராக்கியம் அனுபூய பரஸ்வயம்பூः. காலம் பராக்கியம் அனுபூய பரஸ்வயம்பூः. ஏவம் பரேத்ய பகவந்தம் அனுப்ரவிஷ்டாः. ஏவம் பரேத்ய பகவந்தம் அனுப்ரவிஷ்டாः. ஏவம் பரேத்ய பகவந்தம் அனுப்ரவிஷ்டாः. ये योगिनो जितमरुन्मनसो विरागाः. ये योगिनः जितमरुन्मनसो विरागाः. ये योगिनो जितमरुन्मनसो विरागाः. तेनैव साकममृतं पुरुषं पुराणम्. तेनैव साकममृतं पुरुषं पुराणम्. तेनैव साकममृतं पुरुषं पुराणम्. ब्रह्मप्रधानम् उपयान्ति अगताभिमानाः. ब्रह्मप्रधानम् उपयान्ति अगताभिमानाः.
பிரம்ம பிரதானமுபயாந்தி அகதாபிமானாः அததம் சர்வபூதானாம் அததம் சர்வபூதானாம் அததம் சர்வபூதானாம் ஹ்ருத்பத்மேஷு கிருதாலயம் ஹ்ருத்பத்மேஷு கிருதாலயம் ஹ்ருத்பத்மேஷு கிருதாலயம் ஸ்ருதானுபாவம் சரணம் ஸ்ருதானுபாவம் சரணம் ஸ்ருதானுபாவம் சரணம் व्रजभावेन भामिनी व्रजभावेन भामिनी व्रजभावेन भामिनी व्रजभावेन भामिनी आद्यः स्थिरचराणां यो आद्यस्थिरचराणां यो आद्यस्थिरचराणां यो वेदगर्भः सहर्षिभिः वेदगर्भः सहर्षिभिः वेदगर्भः सहर्षिभिः योगेश्वरैः कुमाराद्यैः योगेश्वरैः कुमाराद्यैः सिद्धैर्योगप्रवर्तकैः 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 भेददृष्ट्याभिमानेन 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 निस्सङ्गेनापि कर्मणा निस्सङ्गेनापि कर्मणा निस्सङ्गेनापि कर्मणा कर्तृत्वात् सगुणं ब्रह्म कर्तृत्वात् सगुणं ब्रह्म कर्तृत्वात् सगुणं ब्रह्म पुरुषं पुरुषर्षभं पुरुषं पुरुषर्षभं पुरुषं पुरुषर्षभं ससंसृत्य पुनः काले ससंसृत्य पुनः काले ससंसृत्य पुनः काले ससंसृत्य पुनः काले कालेनेश्वरमूर्तिना कालेन ईश्वरमूर्तिना कालेनेश्वरमूर्तिना जाते गुणव्यतिकरे जाते गुणव्यतिकरे जाते गुणव्यतिकरे यथा पूर्वं प्रजायते यथा पूर्वं प्रजायते यथा पूर्वं प्रजायते ऐश्वर्यं पारमेष्ठ्यं च ऐश्वर्यं पारमेष्ठ्यं च ऐश्वर्यं पारमेष्ठ्यं च तेऽपि धर्मविनिर्मितं तेऽपि धर्मविनिर्मितं तेऽपि धर्मविनिर्मितं निषेव्य पुनरायान्ति निषेव्य पुनरायान्ति निषेव्य पुनरायान्ति गुणं व्यतिकरे सति गुणं व्यतिकरे सति गुणं व्यतिकरे सति ஸ்ரீ ஹரே நமஹ. அடுத்தாப்புல அம்மாட்ட எடுத்து சொல்கிறாள், அம்மா பெரிய தர்மங்களையும் வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களையும் கர்மாக்களையும் யஜ்ஞங்களையும் பண்ணுறது, இதெல்லாம் எதுக்கு பண்ணுறதுன்னா ரஜோகுணத்தோடு கூட பண்ணுறது. ரஜஸ் இருக்குது அதில். அப்படி பண்ணுறவாளில் பிரயோஜனம் இல்லைங்கிறாள். அடுத்த ஸ்லோகங்களில் அம்மாட்ட எடுத்து சொல்கிறாள். ஏன்னா பெருமைக்கு பண்ணுறது ரஜஸ்ஸு. ஏன்னா ஏதானும் ஒன்று கிடைக்குங்கிறதுக்காக நான் அது பண்ணிவிட்டேன், அந்த அதிருத்ரம் பண்ணேன், இந்த யாகம் பண்ணேன், அந்த யாகம் பண்ணேன், அவள் பெரிய கோயிலை கட்டினேன், குளத்தை கட்டினேன், நான் தான் அந்த அத்தனை ஒரு 28 கோயிலுக்கு நான் தான் அதிகாரி, இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோன்னா அது என்னென்னா ரஜோகுணம். அது ரஜஸ் என்ன பண்ணும்னால் அதனால் புண்ணியம் உண்டு. ஆனால் அவளுக்கு மறுபடியும் மோட்சங்கிறதான 4வது பரமபுருஷார்த்தம் கிடையாதுமா. தர்மார்த்த காம மோட்சத்தை பண்ணிட்டு இருக்காளவா. வேதத்தில் சொல்லப்பட்டது தான் பண்ணுறாளவா. அவளுக்குன்னா திரைவர்கிக்கான்னு பேர். திரைவர்கிக்கான என்ன, 3 விஷயங்கள் பண்ணுவாள். தர்ம அர்த்த காமம். மோட்சப்பிரதமான உண்டோ அதை அதில் இல்லாமல் இருக்குமே. ஏன்னா ரஜஸ் ரஜசா குண்ட மனசகாங்கிறாள். ரஜஸ் உள்ள பேருக்கு. அதனால் அவள் எப்போதும் பெருமைக்காக எல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணுவாள். அதை எடுத்து அம்மாட்ட சொன்னாள்.
அடுத்த ஸ்லோகங்களில் ஏத்விஹாசக்த மனசஹ கர்மசு ஸ்ரத்தையான்விதாஹ ஏது இஹாசக்த மனசஹ கர்மசு ஸ்ரத்தையான்விதாஹ கர்மாக்களில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. பெரிய பெரிய யாகம் பண்ணணும் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாள். நித்தியம் சந்தியாவந்தனம் பண்ணுவாள். நித்தியம் கர்மாக்களை பண்ணிகிட்டே இருப்பாள். இதுக்குன்னா குர்வந்தி அப்பிரதிஷித்தானி காரியாணி குர்வந்தி. வேதத்தில் எதெல்லாம் பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் பண்ண மாட்டாள். எது பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் பண்ணுவாள். நித்திய கர்மாக்களை பண்ணுவாள். குர்வந்தி அப்பிரதிஷித்தானி நித்யான்யபி ச கிருஷ்ணசஹ நித்திய கர்மாக்களை பண்ணுவாள். எல்லாத்தையும் பண்ணுவாள். எதுக்குன்னாள் ரஜசா குண்ட மனசா காமாத்மானோ அஜிதேந்திரியாக. அவள்லாம் ஜிதேந்திரியாள் இல்லை, அஜிதேந்திரியாக. எல்லாம் பெருமைக்காக பண்ணுறது. ரஜஸோட கூடின சேர்க்கை இருக்கும். தான் தான் பண்ணேன் அகம் கரோமீதி. ஆனால் பேச்சுக்கு சொல்லிப்பாள். இதெல்லாம் நான் பண்ணல, பகவான் தான் பண்ண வச்சிருக்காருன்னு சொல்லிப்பாள். ஆனால் தெரியும் அவள் பண்ணுற காரியங்களில் எவ்வளோ ரஜஸ் இருக்குன்னு விட்டு. ரஜசா குண்ட மனசா காமாத்மானஹ அஜிதேந்திரியாக பித்ருன்னு யஜந்தி அனுதினம். பெரிய பித்திருக்காரியங்கள்லாம் பண்ணுவாள். பெரிய பெரிய சொம்பு, வெள்ளி சொம்பெல்லாம் வாங்கி கொடுப்பாள். அதுக்கு நல்ல 20 பசுமாடு, நித்திய அன்னஸ்ராத்தம் பண்ணுறேன், அன்னஸ்ராத்தம் பண்ணின்னு இருக்கேன்னு நித்திய ஸ்ராத்தம் பண்ணுவாள். இது இருக்குன்னாக்க ஒரு பெருமை. அதில் ரஜஸ் இருக்கும். ரஜஸ் நான் தான் பண்ணேங்கிறது. கிரகேஷு அபிரதாசயாக கிரகேஷு அபிரதாசயாக அந்த கிரகத்துக்குள்ளே அவ்வளவு ஆசை. தர்மம் அர்த்தம் காமம் இது மூணுலேயும் தான் அவளுக்கு திரைவேர்கிகால்னு பேர். மூணுலேயும் ஆசை. ரஜசா குண்ட மனசா காமாத்மானஹ அஜிதேந்திரியாக பித்ருன் யஜந்தி அனுதினம் கிரகேஷு அபிரதாசயாக திரைவர்கிகாஸ்தே புருஷாக விமுகாக ஹரிமேதசா. அவள்லாம் விமுகாள், ஹரிமேதசா. பகவான் அவனுடைய கதைகளில் விருப்பம் இருக்காது. அவனுடைய கதைகளில் விருப்பம் இல்லாமல் அவனை போய் பக்தி பண்ணி சரணம் அடையணுங்கிற எண்ணம் இல்லாமல் கர்மாக்கள்லேயே சுழன்னு இருப்பாள் அவள். கதாயாம் கதனியோரு விக்ரமஸ்ய மதுத்விஷா. பகவத் கதையை அதில் அபிருச்சி இல்லாமல் இருக்கும். இல்லை என்னென்னா பகவத்கதையே கூட ரொம்ப ரஜோகுணத்தோடு போய் கேட்கக்கூடாது. பாருங்க, நான் 28 சப்தாகம் பண்ணேன், 38 ராமாயண நவாகம் பண்ணிவிட்டேன், இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம்னா அது ரஜஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்காக பண்ணுறோம். நம்ம எதுக்காக பண்ணுறோம்? உள்ளே போய் பகவான் இந்த ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற பகவானை பார்க்கணும் அந்தர்முகமாகங்கிறதுக்காக பண்ணுறோம். நம்ம அதுதான் சொன்னால் கதாயாம் கதனியோரு விக்ரமஸ்ய மதுத்விஷா. அதில் இருக்கப்பட்ட இனிமையே அறியாத வாழவாள். நூனம் தெய்வேன விகதாக ஏச்சாச்சுத கதாசுதாம். அச்சுத கதாசுதாம் பகவானுடைய கதைகள் இருக்கே அதில் அவ்வளவு விருப்பம் இருக்காது. ஹித்வா அதை விட்டுவிட்டு ஸ்ருண்வந்தி அசத்காதாக. அசத்காதாக ஸ்ருண்வந்தி. பாக்கி என்னென்னமோ கதைகள்லாம் விகடன்கள் கீழே இருக்கிற மாதிரி அதை படிச்சுட்டு இருப்பாள். புரீஷம் இவ விட்புஜா. இது எப்படின்னா, இந்த பிக்ஸ் பண்ணி இருக்கே, அது என்ன தான் குளிப்பாட்டி வச்சாலும் அது போய் மறுபடியும் சாக்கடையில் போய் விழும். சாக்கடையில் தான் அதுக்கு ருச்சி இருக்குது. எத்தனை குளிப்பாட்டி வச்சாலும் சரி மறுபடியும் போய் சாக்கடையில் போய் விழும் பின்னாடி. அந்த மாதிரின்னாள் ரொம்ப கடுமையாக சொல்லிவிட்டாள் அம்மாட்ட. ஹித்வா ஸ்ருண்வந்தி அசத்காதாக புரீஷம் இவ விட்புஜா. அம்மா, அப்படி பகவத்கதையில் போய் உனக்கு மனசு ஈடுபடணுங்கிறதுக்காக இவ்வளவு கடுமையாக நான் சொல்கிறேங்கிறதா சொன்னாள். நூனம் தெய்வேன விகதாக ஏச்சாச்சுத கதாசுதம் ஹித்வா ஸ்ருண்வந்தி அசத்காதாக புரீஷம் இவ விட்புஜா. அவள் எங்கே போவாள்னாள்? அப்பேற்பட்டவாள்னா எல்லாம் நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணி பிரம்ம யஜ்ஞம் பண்ணி எல்லா விதமான யஜ்ஞங்களும் பண்ணி இருக்கப்பட்டவாள்லாம் இப்போ படை தீட்சிதாள்லாம் என்ன ஆகும்னாள்? அவள் தர்மார்த்த காமத்துக்காக பண்ணவாள், மோட்சத்துக்காக பண்ணவாள் இல்லை. அவளுக்கு ஒரு வழி இருக்குனாள். தெற்கு வழியாக போவாள்னாள். தட்சிணே ந பதாரியம்னா பித்ருலோகம் பிரஜந்திதே. அவளுக்கு நல்ல ஒரு சித்தியான லோகம் கிடைக்கும், பித்ருலோகம் கிடைக்கும். பித்ருக்களாகி அங்கே போயிடுவாள். பிரஜாமனு பிரஜாயந்தே
ஸ்மசானாந்த கிரியாகிருதா. அவள் அங்கே போயிட்டு பின்பு அந்த லோகத்தில் புண்ணியங்கள்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் தங்களுடைய புத்திராள் பேர குழந்தைகள் இவாளுடைய இடத்துல மறுபடியும் உற்பத்தி அடைஞ்சு பிறவையை அடைஞ்சு விடுறாள். அவளுக்கு மறுபடியும் பிறப்பு உண்டுனாள். ததஸ்தே க்ஷீண சுகிருத்தாக. க்ஷீண சுகிருத்தாகனா என்ன? அவளுடைய புண்ணியங்கள்லாம் பேங்க் பேலன்ஸ்லாம் ஆயிடும். புனர்லோகம் இமம் சதி. புனகா இந்த லோகம் இருக்கே அங்கே சேருவாள். சேர்ந்து மறுபடியும் இன்கம் டேக்ஸ் கட்டுன்னு இங்கே உட்காந்துருக்க வேண்டியதுதான் இந்த லோகத்தில். பதந்தி விவசா தேவைஹி சத்யோ விப்ரம்ஷிதோதயாக. மறுபடியும் இந்த லோகத்தில் மாட்டின மொழிப்பாள். பித்ருலோகத்துலேருந்து திரும்பவும் இந்த லோகத்துக்கு உள்ளே வந்துடுவாள். மறுபடியும் இங்கேருந்து மறுபடியும் புண்ணியம் பண்ணி மறுபடியும் வயலுக்கு போய் இதே வேலை அவளுக்கு இங்கதான் அம்மாட்ட எடுத்து சொன்னாள். பதந்தி விவசா தேவைஹி சத்யோ விப்ரம்ஷிதோதயாக. அதனால் அம்மா இத்தனை கடுமையாக சொல்லியிருக்கேன், என்ன ஆறுதுங்கிறது? அதனால் மோட்சத்தை தான் நீ விரும்ப வேண்டும். தஸ்மாத்வம் சர்வபாவேன பஜஸ்வ பரமேஷ்டினம். அதனால் அம்மா பரமபுருஷனான பெருமாள் இருக்காளே சுவாமி நாராயணன், அவனை பஜினாள். பரமாத்மாவை போய் நீ பஜி. அந்த பரமாத்மாவை தேடின்னு அலைய வேண்டாம் எங்கே இருக்காருன்னுட்டு, உன் ஹிருதயத்துக்குள்ளேயே இருக்காருனாள். அதுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டாள். ஹிருத் கமலத்துக்குள்ளே ஆலயத்தை கட்டின்னு இருக்காள் அம்மா, அவனை போய் நாங்கள் பஜினாள். தஸ்மாத்வம் சர்வபாவேன பஜஸ்வ பரமேஷ்டினம் தத்குணாஸ்ரயா பக்தியா பஜனீய பதாம்புஜம். நீ அந்த பகவான் உள்ளே இருக்கப்பட்ட உன் ஹிருதயத்துக்குள்ளே இருக்கட்ட பகவானை அந்தர்முகமாக பாரு. பார்த்து அவனை பஜிச்சுன்றிருந்தாள். என்ன அதுதான் ரமண மகர்ஷிலாம் சொல்லுவாள். எல்லாரும் என்னென்னமோ கேள்வி கேட்பாள். இந்த கேள்வி எங்கேருந்து வருதுன்னு உள்ளே போய் பாரும்பாள். அதை பார்த்துட்டு போரும்பாள். அதை பண்ணிகிட்டே இருந்தேன்னா விசாரம் பண்ணிட்டு இருக்கிறது, ஆத்ம விசாரம் பண்ணிருந்தால் ஆத்ம ஞானம் ஏற்படும். அதுதான் மோட்சம், வேறு ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி எல்லாரும் மோட்சமாக அடைஞ்சவாதான். மாயினால் நமக்கு தெரியாமல் இருக்குங்கிறதா எடுத்து சொல்வார் அவர். அதுதான் அம்மாட்ட சொன்னார். தத்குணாஸ்ரயா பக்தியா பஜனீய பதாம்புஜம் வாசுதேவே பகவதி பக்தி யோகா பிரயோஜிதா ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் யத் பிரம்ம தர்சனம். அம்மா எந்த ஞானம் உனக்கு கிடைக்கணும்னு நான் சொல்கிறேனோ அது எப்படி ஏற்படும் தெரியுமா? எந்த பகவானை போய் நீ பக்தி பண்ணி வாசுதேவே பகவதி பக்தி யோகா பிரயோஜிதா. கரெக்டான பதத்தை சொன்னாள் அம்மா. வாசுதேவனை போய் பஜினாள், நாராயணனை போய் பஜின்னு. நாராயணனும் அதே பதம் தான், பெருமாளுக்கு பேர் தான். ஆனால் எப்பேற்பட்ட வார்த்தையை எடுத்து போட்டிருக்காள். ஏன்னா வாசுதேவன் சுவாமிக்கு ஏன் பேருனாள்? வசதி தீவியத்தே ச இதி வாசுதேவா. வசதி தீவியத்தே சர்வத்திர இதி. எல்லா ஜந்துக்கள், எல்லா பிராணிகள், எல்லா ஜீவன்கள் உள்ளேயும் பிரகாசமாக இருந்துகிட்டே இருக்காளாம் ஒருத்தர். அதான் வாசுதேவன் பேர். அதனால தான் அவருக்கு வாசுதேவன் பேர். அதனால் அந்த வாசுதேவனை பஜினாள். வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா ஜனயதி ஆசு வைராகியம். ஆசுனா சீக்கிரம்னு அர்த்தம். வைராக்கியத்தை உண்டாக்குமாம். அப்படி பக்தி பண்ணாள். ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் யத் பிரம்ம தர்சனம். எந்த ஒரு ஞானம் ஏற்பட்டால் பிரம்ம தரிசனம் ஏற்படுமோ அந்த ஞானம் உண்டாகுமா, வைராக்கியம் உண்டாகுமா. அதனால் வாசுதேவனை, எந்த வாசுதேவன், வாசுதேவன்கிறது என்ன, எல்லா ஜீவனுக்குள்ளேயும் ஆலயத்தை கட்டின்னு இருக்கப்பட்ட பரம்பொருள் இருக்காலே அவரே உள்ள அந்தர்முகமாக நீ பாருங்கிறதா சொன்னாள். பக்தி பண்ணுன்னு சொன்னாள். வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் யத் பிரம்ம தர்சனம். யதாஸ்ய சித்தமர்த்தேஷு சமேஷு இந்திரியவருத்திபிஹி ந விக்ருண்ணாதி வைஷம்யம் பிரியம் அப்பிரியமித்யுத. எப்பொழுது அப்படி பக்தி பண்ணுறவனுடைய சித்தம் இருக்கே அது நிശ്ചலமாக இருந்தது. அவனுக்கு எது பிரியம் அப்பிரியங்கிறது விஷயங்களில் ஈடுபாடு இல்லாமல் ஏற்பட்டு வைராக்கியம் ஏற்படும். அப்பொழுது அந்த பக்தன் மனசினால நான் தான் பரமானந்தங்கிற நிச்சயம் ஏற்பட்டுடும். அப்படி ஏற்பட்டுடுத்துனா அவனுக்கு என்ன ஏற்படும் நாள்? அப்போது அசங்கம் ஏற்படும் நாள். ஒன்றுலையும் ஈடுபாடு இல்லாமல் சங்கத்தில் ஈடுபட மனசு தோணாலாம்.
அதை எடுத்து சொன்னாங்க. ச ததைவாத்மனாத்மானம் நிஸ்ஸங்கம் சமதர்சனம். சமதர்சனம் ஏற்படும் நாள். தான் பிராமணன், இன்னொருத்தன் அப்ராமணன், தான் ஸ்திரீ, இன்னொருத்தன் புருஷன் புமான், இப்படியெல்லாம் தோற்றம். தான் பணக்காரன், அவன் ஏழை, தான் இன்னொரு தேசத்துக்காரன், இவன் வேறு தேசத்துக்காரன், இப்படிலாம் தோணாதான். தான் புருஷன், நான் மனுஷன், அவன் மிருகம், இப்படிலாம் தோணாதான். எல்லாம் ஒன்றுங்கிறதாக சமதர்சன புத்தி ஏற்படுமா. ச ததைவாத்மனாத்மானம் நிஸ்ஸங்கம் சமதர்சனம் ஹேயோபாதேயரஹிதம் ஆரூடம் பதமீக்ஷதே. ஹேயோபாதேயரஹிதம், அதாவது ஏதான ஒன்று புதுசாக கற்றுக்கணும்னோ இல்லை கற்றுன்றத விடணும்னோ இந்த மாதிரிலாம் அவனுக்கு தோணாதான். ஏன்னா இனிமேல் அவனுக்கு இன்னும் வேணுங்கிறதே இல்லாத ஒரு எண்ணம் வந்துடுமா. எல்லாத்துலேருந்தும் நிஸ்ஸங்கம் ஆயிடுவன். ஒன்றுலேயும் சேர்க்கை இல்லாமல் மனசு அப்படியே தன்னை நினச்சி இருந்துடுமான். எல்லாரையும் ஒன்றா நினைக்கிற புத்தி வந்துடுவான். அப்போ ஏற்பட்டவன் ஆத்ம சாட்சா்காரத்தை அடையிறான்னு சொன்னாள். அம்மாவுக்கு எடுத்து சொன்னாள். அதனால் எல்லாத்துக்கும் ரூட் என்னென்னாள் பகவானை பக்தி பண்ணுறதுங்கிறத ஊனி சொன்னாள் அம்மாவுக்கு. யதாஸ்ய சித்தமர்த்தேஷு சமேஷு இந்திரிய விருத்திபிஹி ந விக்ருண்ணாதி வைஷம்யம் பிரியம் அப்பிரியம் இத்யுத. பிரியம் அப்பிரியம் அப்படின்னா அவளுக்கு கிடையாது. ச ததைவாத்மனாத்மானம் நிஸ்ஸங்கம் சமதர்சனம் ஹேயோபாதேயரஹிதம் ஆரூடம் பதமீக்ஷதே. அப்படித்தான் சந்திரசேகர பாரதி சுவாமிகள் சிருங்கேரியில் பிரகாஷிருந்தவாள் அப்படியேற்பட்ட ஒரு நிலைக்கு தான் போயிட்டார். அப்போ அவளுக்கு தான் எங்கே இருக்கோன்னே தெரியாது. அந்தர்முகாவஸ்தாவில் இருப்பான்னு சொல்லுவாள். எல்லாம் உள்ளுக்குள்ளே தான் பார்ப்பார், வெளியிலேயே ஒன்றையும் பார்க்க மாட்டாள். அவளை பார்த்திலாம் நிறையா கதைகள் இருக்குது. அப்போ ஏற்பட்டவாள் மகான்கள்லாம் இருந்திருக்காள் இந்த நாட்டில், பாரத தேசத்தில். அதுதான் அம்மாவுக்கு எடுத்து சொல்லியிருக்காள். இந்த கபிலோபாக்கியானத்தில் கபிலர் அம்மாவுக்கு எடுத்து சொல்கிற மாதிரி சொல்லி நமக்கு தான் சொல்கிறாள். இந்த 25 ஸ்லோகங்கள் இது. இதை இப்போது அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரே நமஹ. ஏது இஹாசக்தமனசஹ ஏது இஹாசக்தமனசஹ ஏது இஹாசக்தமனசஹ கர்மசு ஸ்ரத்தயான்விதாः கர்மசு ஸ்ரத்தயான்விதாः கர்மசு ஸ்ரத்தயான்விதாः குர்வந்தி அப்ரதிஷித்தானி குர்வந்த்யப்ரதிஷித்தானி 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 நித்யான்யபி ச கிருஷ்ணஷः நித்யான்யபி ச கிருஷ்ணஷः நித்யான்யபி ச கிருஷ்ணஷः ரஜசா குண்டமனசः ரஜசா குண்டமனசः ரஜசா குண்டமனசः காமாத்மானோ அஜிதேந்திரியாः காமாத்மானோ அஜிதேந்திரியாः காமாத்மானோ ஜிதேந்திரியாः காமாத்மானோ ஜிதேந்திரியாः பித்ருன் யஜந்தி அனுதினம் பித்ருன் யஜந்த்யனுதினம் பித்ருன் யஜந்த்யனுதினம் गृहेष्वभिरताशयाः गृहेष्वभिरताशयाः गृहेषु अभिरताशयाः त्रैवर्गिकास्ते पुरुषाः त्रैवर्गिकास्ते पुरुषाः त्रैवर्गिकास्ते पुरुषाः विमुखाः हरिमेधसः विमुखाः हरिमेधसः विमुखाः हरिमेधसः कथायां कथनीयोरु कथायां कथनीयोरु कथायां कथनीयोरु विक्रमस्य मधुद्विषः विक्रमस्य मधुद्विषः विक्रमस्य मधुद्विषः विक्रमस्य मधुद्विषः नूनं दैवेन विगताः नूनं दैवेन विगताः नूनं दैवेन विगताः
ये चाच्युतकथासुधाम् ये चाच्युतकथासुधाम् ये चाच्युतकथासुधाम् हित्वा शृण्वन्ति असद्गाथाः हित्वा शृण्वन्ति असद्गाथाः हित्वा शृण्वन्त्यसद्गाथाः पुरीशम् इव विद्भुजः पुरीशमिव विद्भुजः पुरीशमिव विद्भुजः दक्षिणेन पथार्यम्नः दक्षिणेन पथार्यम्नः दक्षिणेन पथार्यम्नः पितृलोकं व्रजन्ति ते पितृलोकं व्रजन्ति ते पितृलोकं व्रजन्ति ते प्रजामनुप्रजायन्ते 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 श्मशानान्तक्रियाकृतः 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 ततस्ते क्षीणसुकृताः ततस्ते क्षीणसुकृताः ततस्ते क्षीणसुकृताः पुनर्लोकमिमं सति पुनर्लोकमिमं सति पुनर्लोकमिमं सति पतन्ति विवशा देवैः पतन्ति विवशा देवैः पतन्ति विवशा देवैः सद्यो विभ्रंशितोदयाः सद्यो विभ्रंशितोदयाः सद्यो विभ्रंशितोदयाः तस्मात् त्वं सर्वभावेन तस्मात् त्वं सर्वभावेन तस्मात् त्वं सर्वभावेन भजस्व परमेष्ठिनं भजस्व परमेष्ठिनं भजस्व परमेष्ठिनं तद्गुणाश्रयया भक्त्या तद्गुणाश्रयया भक्त्या तद्गुणाश्रयया भक्त्या भजनीयपदाम्बुजं 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 वासुदेवे भगवती वासुदेवे भगवती वासुदेवे भगवती भक्तियोगः प्रयोजितः भक्तियोगः प्रयोजितः भक्तियोगः प्रयोजितः जनयत्याशु वैराग्यं जनयति आशु वैराग्यं जनयत्याशु वैराग्यं ज्ञानं यद्ब्रह्मदर्शनं ज्ञानं यद्ब्रह्मदर्शनं ज्ञानं यद्ब्रह्मदर्शनं यदास्य चित्तमर्थेषु यदास्य चित्तमर्थेषु यदास्य चित्तमर्थेषु समेष्विन्द्रियवृत्तिभिः 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 न विगृह्णाति वैषम्यं न विगृह्णाति वैषम्यं न विगृह्णाति वैषम्यं प्रियम् अप्रियमित्युत प्रियमप्रियमित्युत प्रियमप्रियमित्युत स तदैवात्मनात्मानं स तदैवात्मनात्मानं स तदैवात्मनात्मानं निस्सङ्गं समदर्शनं निस्सङ्गं समदर्शनं निस्सङ्गं समदर्शनं हेयोपादेयरहितं 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 आरूढं पदमीक्षते आरूढं पदमीक्षते आरूढं पदमीक्षते ஸ்ரீஹரே நமஹ. இந்த 25 ஸ்லோகங்கள் இன்றைய தினம் நம்ம அத்தியனம் பண்ணோம். இப்பொழுது இந்த 25 ஸ்லோகத்தையும் சேர்த்தாப்புல ஒரு தடவை நான் சொல்கிறேன். ஸ்ரீஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே திருத்தீயஸ்கந்தே 32ோऽध्यायः
श्रीहरे नमः। कपिल उवाच अथ यो गृहमेधीयान् धर्मानेवावसङ्गृहे काममर्थं च धर्मान् स्वान् दोग्धिभूयः पिपत्तितान् स चापि भगवद्धर्मान् काममूढः पराङ्मुखः यजते क्रतुभिर्देवान् पितॄंश्च श्रद्धयान्वितः तच्छ्रद्धयाक्रान्तमतिः पितृदेवं व्रतः पुमान् गत्वा चान्द्रमसं लोकं स्वमपाः पुनरेष्यति। यदा चाहीन्द्रशय्यायां शेतेऽनन्तासनो हरिः तदा लोकालयं यान्ति तयेते गृहमेधिनां ये स्वधर्मान्न दुह्यन्ति धीराः कामार्थहेतवे निस्सङ्गान्यस्तकर्माणः प्रशान्ताः शुद्धचेतसः निवृत्तिधर्मनिरताः निर्ममाः निरहङ्कृताः स्वधर्माख्येन सत्त्वेन परिशुद्धेन चेतसा सूर्यद्वारेण ते यान्ति पुरुषं विश्वतोमुखं परावरेशं प्रकृतिम् अस्योत्पत्त्यन्तभावनं द्विपरार्धावसाने यः प्रलयो ब्रह्मणस्तु ते तावदध्यासते लोकं परस्य परचिन्तकाः क्ष्माम्भो अनलानिलवियन्मन इन्द्रियार्थ भूतादिभिः परिवृतं प्रतिसञ्जिहीर्षुः अव्याकृतं विशति यर्हि गुणत्रयात्मा कालं पराख्यम् अनुभूय परस्वयंभूः एवं परेत्य भगवन्तमनुप्रविष्टाः ये योगिनो जितमरुन्मनसो विरागाः तेनैव साकममृतं पुरुषं पुराणं ब्रह्मप्रधानम् उपयान्ति अगताभिमानाः अथतं सर्वभूतानां हृत्पद्मेषु कृतालयं श्रुतानुभावं शरणं प्रजभावेन भामिनी आद्यस्थिरचराणां यो वेदगर्भः सहर्षिभिः योगेश्वरैः कुमाराद्यैः सिद्धैर्योगप्रवर्तकैः भेददृष्ट्याभिमानेन निस्सङ्गेनापि कर्मणा कर्तृत्वात् सगुणं ब्रह्म पुरुषं पुरुषर्षभं ससंसृत्य पुनः काले कालेनेश्वरमूर्तिना जाते गुणव्यतिकरे यथा पूर्वं प्रजायते ऐश्वर्यं पारमेष्ठ्यं च तेऽपि धर्मविनिर्मितं निषेव्य पुनरायान्ति गुणं व्यतिकरे सति ये तु इहासक्तमनसः कर्मसु श्रद्धयान्विताः कुर्वन्ति अप्रतिषिद्धानि नित्यान्यपि च कृत्स्नशः रजसा कुण्ठमनसः कामात्मानो अजितेन्द्रियाः पितॄन् यजन्त्यनुदिनं गृहेष्वभिरताशयाः त्रयीवर्गिकास्ते पुरुषाः विमुखाः हरिमेधसः कथायां कथनीयोरु विक्रमस्य मधुद्विषः नूनं दैवेन विहताः ये चाच्युतकथासुधां हित्वा शृण्वन्ति असद्गाथाः पुरीशमिव विद्भुजः दक्षिणेन पथार्यं नः पितृलोकं व्रजन्ति ते प्रजामनुप्रजायन्ते श्मशानान्तक्रियाकृतः ततस्ते क्षीणसुकृताः पुनर्लोकमिमं सति
पतन्ति विवशा देवैः सद्यो विभ्रंशितोदयाः तस्मात् त्वं सर्वभावेन भजस्व परमेष्ठिनम् तद्गुणाश्रयया भक्त्या भजनीयपदाम्बुजम् वासुदेवे भगवती भक्तियोगप्रयोजितः जनयत्याशु वैराग्यम् ज्ञानं यद्ब्रह्मदर्शनं यदास्य चित्तमर्थेषु समेष्विन्द्रियवृत्तिभिः न विगृह्णाति वैषम्यं प्रियमप्रियमित्युत स तदैवात्मनात्मानं निस्सङ्गं समदर्शनं हेयोपादेयरहितम् आरूढं पदमीक्षते. ஸ்ரீஹரே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுடுவோம். ஸ்ரீஹரே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडश स्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्ब फलाधरोष्ठात् पूर्णेन्दु सुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.